சிந்திப்போமே. 1650 பஞ்சாக்கர அண்ணல் பொற்றாள் எல்லாம் எடுத்து விழுங்கியதே. கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். அம்பு தாங்கிய பெருமானது கை முப்புறத்தை விழுங்கியது. பெருமானது நெற்றி கண் 5 மலர்களை அம்பாக கொண்ட மன்மதனை விழுங்கியது. இங்கே இயல்பாகவே பாசங்கள் அற்ற பெருமானது பாதம் எதை விழுங்குகிறது என விளக்குகிறார். பெருமான் மீது பேரன்பு கொண்ட அடியார்கள் பால், தயிர், நெய் போன்ற 5 பொருட்களை கொண்டு பெருமானது பொற்பாதங்களை வணங்குவர். அவர்களுக்கு பெருமானது பொற்பாதம் அனைத்தையும் விழுங்கிவிடும். எனவே அந்த அடியார்கள் திருவருள் அன்றி வேறு எதையும் நாங்கள் அறியோம் என்று களிப்புற்று பேரானந்தமாய் இருக்கிறார்கள். இப்படியாக பஞ்சாக்கரவன் பொற்பாதமே மலம் அகற்றும் என்று விளக்குகிறார் கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. கை அம்பு மூ உலகு உண்டது, கண் மலர் ஒன்று உண்டதால் ஐ அம்பு வேளை. அமலன் பஞ்சாக்கர அண்ணல் பொற்றாள் நெய், அம்பு, பால், தயிர் ஆட்டி வணங்கிய நேயர் ஒன்றும் எய்ய பிற என எல்லாம் எடுத்து விழுங்கியதே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலில் 13வது திருப்பாடலில் அழகாக விளக்குகிறார். குரு தாழ் பணிவோம், பற்று நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.